Hi viewers, welcome back to Spicy Tip channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோமாஸ், இந்த கர்ஜிகாய்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் சோமாஸ் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தோணும். பட் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான் இது. இதுக்கு மெயினா சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும். இது இப்போ மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் உங்களுக்கு இது கிடைக்கலனாலும் நீங்கள் மைதா வச்சு கூட பண்ணலாம். இப்போ நான் இந்த சிரோட்டி ரவை வச்சு தான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெக்ஸ்சர் இதில் பண்ணிங்கன்னா. நான் 1 கப் சிரோட்டி ரவையும் 1/4 கப்பு மைதாவும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 கப்பு மைதாவும் 2 ஸ்பூன் ரவை போட்டும் பண்ணலாம். இப்போ இந்த நான் எடுத்துருக்கிறது சிரோட்டி ரவை 1 கப்பு, 1/4 கப்பு மைதா, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நெய். ஃபில்லிங்க்கு வேண்டியது கொப்பரை இருந்தால் அது இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவலை வறுத்து வச்சுக்கலாம். அது 1 கப் அளவுக்கு. ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப்பு, சர்க்கரை ஒரு 1/2 கப்பு, ஏலக்காய் 4, கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போது இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். சிரோட்டி ரவை 1 கப்பு போட்டு, மைதா ஒரு 1/4 கப்பு போட்டு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி, நெய் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு விட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணும். லைட்டாக பெசரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளித்து பிசையணும். இப்போ இந்த நெய்யெல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா பிசரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா உருண்டையாக பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நெய் போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ தான் நம்ம கரெக்டாக நெய் போட்டிருக்கோன்றது தெரியும். இப்போது தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கணும். நிறைய ஊற்றிடக்கூடாது. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக வராது. நல்லா கெட்டியாக பூரி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மாவு சாஃப்டாக நல்லா வரும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். இது ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா பிசையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பிசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக நெய் விட்டு தடவி விட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ இதுக்கு ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொப்பரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலையை லைட்டாக வறுத்து பொடிச்சுக்கணும். பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் எடுத்தால் போகிறோம். அதையும் பொடிச்சு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கசகசா, அதையும் வறுத்து தான் போடணும். கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம்.
இதையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சர்க்கரை 1/2 கப்பு. இது உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் அதிலேயே போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். இது நல்லா பவுடர் பண்ணி இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது எல்லாத்தையும் எதுக்கு வறுத்து போடுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். இப்போ ஒரு 10 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா உள்ளே இருக்க ஃபில்லிங் சீக்கிரம் கெட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரித்து இதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து பார்ப்போம். இப்போ மாவு நல்லா ஒரு 1/2 an hour கிட்ட ஊறி இருக்கு. இப்போ இதை எடுத்து திருப்பியும் நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறதுனால கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்க முடியுது. நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் பிசைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடிக்கிற கல் இருக்குது இல்லையா, நம்ம மாவெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல் வச்சு கூட நீங்கள் நல்லா இடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாஃப்ட் ஆகிடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அடித்து பிசையணும். இங்கே பூரிக்கல் மேலே வச்சு கூட நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கல் மேலே வச்சு ஒரு நம்ம ஏலக்காயெல்லாம் இடிப்போம் இல்லையா, அந்த கல் வச்சு கூட நல்லா இடித்து எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் மாவு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ அவ்வளோ சாஃப்டாகும் இந்த மாவு. அப்போ தான் நல்லா இந்த முறுமுறுப்பு வரும். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஃபுல்லாக ஒரு பெரிய சப்பாத்தி மாதிரி பண்ணி அதில் உங்கள் ரவுண்டாக ஒரு மூடி மாதிரி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக மாவு தடவி கூட நீங்கள் திரட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாக திரட்டணும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. நல்லா நம்ம இழுப்புக்கு வருது பாருங்கள். இது நல்லா பிசைஞ்சாதான் இந்த மாதிரி வரும். ஸோ இதை நல்லா தின்னாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொறுன்னு வரும் சோமாஸ். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு திரட்ட வரலன்னா ஒரு மூடி வச்சு கட் பண்ணி கூட நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சோமாஸ் அச்சுன்னு உங்களுக்கு கடையில் கிடைக்குது. நீங்கள் அதில் கூட போட்டு பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப மோஸ்ட்லி இந்த அச்செல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நான் கையிலேயே கூட பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி அச்சு வந்து மெட்டலில் எல்லாம் கூட கிடைக்குது. நீங்கள் அதில் கூட வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அச்சில் பண்ணும்போது இந்த மாதிரி மூடியை கொஞ்சம் பாதி மூடின மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மூடும்போது கட் ஆகாமல் இருக்கும் பின்னாடி பக்கம் சோமாஸ். ஃபில்லிங்கும் பார்த்து வைக்கணும். கொஞ்சமாக நிறைய வச்சிட்டிங்கன்னா பொரிக்கும்போது வெளியில் ஓட்டை வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஓரத்தில் மூடினீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிடும். ஃபில்லிங் கொஞ்சம் வெளியில் வராமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி அழகாக ஓரத்தில் டிசைன் மாதிரி வரும் இந்த அச்சில் பண்ணிங்கன்னா.
இப்போ இந்த பின்பக்கம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கோடு விழுது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த அச்சில் பண்ணும்போது. இந்த ஓரத்தெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எல்லா ஃபில்லிங்கும் வெளியில் வந்துடும் எண்ணெயில் பொரிக்கும் போது. அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். இப்போது இன்னும் நிறைய டைப்ஸில் இதை பண்ணலாம். இந்த ஃபோல்ட் பண்ணுறது இன்னும் 2-3 டைப் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மைதாவில் தண்ணியில் கொஞ்சம் மைதாவை மிக்ஸ் பண்ணி வச்சு ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த வீல் வச்ச ஸ்பூன் இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி கூட நீங்கள் இந்த ஓரத்துங்களை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இது உங்களுக்கு அந்த அச்சில் வச்சு எடுத்து அதெல்லாம் நிறைய வேலை இழுக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வேலை. பாருங்கள், அதே மாதிரி டிசைன் தான் இதுலேயும் வருது. ஸோ இது டக்குன்னு ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மைதா தண்ணியை போட்டு ஒட்டிட்டு இப்படி வச்சு நீங்கள் கையாலேயே ஃபோல்ட் பண்ணி விடலாம். நம்ம ஸ்வீட் சந்திரகலா ஸ்வீட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட்டில் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. சந்திரகலா சூரியகலாலாம் அந்த மாதிரி ஃபோல்டிங். இது டிசைனாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரவே வராது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா. பட் ஓரத்தில் தடியாக இருக்குமோ நல்லா இருக்காதோ சரியாக வேகாதோன்னு தோணும். அப்படிலாம் இல்லை, நல்லா வெந்துடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஃபோல்ட் பண்ணி விட்டால் நல்லா அழகாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண வரலன்னா நீங்கள் அந்த வீல் ஸ்பூன் வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை அச்சு உங்களுக்கு வசதியாக இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அழகாக பண்ணிங்கன்னா டிசைன் அழகாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டி வச்சு டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சோமாஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக செவந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. மீடியமில் வச்சிங்கன்னா நல்லா நிதானமாக பொரியும். நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சூப்பராக பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா நிறைய எண்ணெய் தாராளமாக விட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். நீங்கள் 4-5 கூட போட்டு எடுக்கலாம் அட் அ டைம். பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா பொரிக்கணும். இப்போ நம்ம சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக எல்லா சோமாஸையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நான் மோஸ்ட்லி எல்லாம் இந்த மாதிரி கையில் தான் ஃபோல்ட் பண்ணுவேன். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இந்த சோமாஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சூப்பரான ஸ்வீட் சோமாஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Happy cooking!